கிருபை உள்ளவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரிப்பீராக, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய இன்ப பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தடைகளை எல்லாம் நீர் மாற்றி போடுவீராக. நீர் எங்களோடு கூட இருந்து பயங்கரமானவைகளை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. காலை வேளையில் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மாலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மாலையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம்.
ஹalleluya. இன்னொரு பாடல் ஒன்றை பாடுவோம். நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நல்ல
நிமிடங்கள் நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். அவர் நல்லவர். ஹalleluya. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் அன்பிற்கு அளவில்லை, அவர் இரக்கத்திற்கு முடிவில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. அதற்கு நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி டாடி. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கடந்தவைகளை எல்லாம் அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆமென் ஆண்டவரே அப்பா ஹalleluya மறக்க பண்ணி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களுக்குள்ளாக, புதிய புதிய கிருபைகளுக்குள்ளாக எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி இயேசுவே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. அந்த காலை வேளையில கண்ணீரோடு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya.
நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல கோடி நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்திரு தேவன் ஆண்டவரே. எங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, அவங்க உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்து அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்க அன்பால் எங்களை நடத்தி செல்கிற தேவன் ஐயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கை வரைந்து வைத்தீர். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் கணக்கில்லாத நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா. கணக்கில்லாத நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு எபினேசராய் இருந்தீர் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்தீர் ஐயா. இனியும் எங்களை நீர் நடத்துவீராக. இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்துல நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்துல நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாமத்திற்கு
சாட்சியம் செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவராய் இருப்பீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மீதியான நேரங்களில் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்லவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. மகத்துவமானவரே உமக்கு நன்றி அப்பா. அற்புதமானவரே உமக்கு நன்றி அப்பா. அதிசயமானவரே உமக்கு நன்றி அப்பா. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அற்புதமானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, அற்புதமான தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறீர், எங்கள் ஆராதனையை அங்கீகரிக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. எங்களை உமக்கென்று உருவாக்கினீர். நன்றி ஆண்டவரே. உமக்கென்று வாழும்படியாய் இந்த ஒரு நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கூட தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஜீவனை, புதிய பலனை, புதிய ஆரோக்கியத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் நிரப்புகிறடைய நிறைவே ஆண்டவரே, நீர் நிறைவா எங்களுக்குள் நிறைந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் தேசத்திற்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட மிசோராம் மாநிலத்திற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாநிலத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாநிலத்தின் மேல உம்முடைய கரம் இருப்பதாக. இந்த மாநிலத்தின் மேல் உம்முடைய ஆளுகை இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க முதலமைச்சராக இருக்கிற லால்து ஹோமா அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் கவர்னராக இருக்கிற ஹரி பாபு கம்பாபதி அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆளுகை எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறதப்பா. அவர்களை நீர்தான் ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை கொண்டு நல்ல ஆட்சியை அந்த இடத்துல நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக. என் தகப்பன் கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. கிரியை செய்வீராக ஆண்டவரே. அவர்களை கொண்டு நல்ல ஆட்சியை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்கு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சுகமாய் குடியிருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஆண்டவரே நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. தேசம் நன்மையானதை தரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பா ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே தன் பலனை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு ஆளுகை செய்கிறவர்களுடைய நீதி முக்கியம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிறவர்கள் நீதியாய் நியாயமாய் தங்களுடைய ஜனங்களை
நடத்தக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்மையும் உத்தமமும் அவர்களிலிருந்து வெளிப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற 13.80 லட்சம் ஜனங்கள் அங்கே வசிக்கிறார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம், இன்னும் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த இடத்துல உண்டு. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இருப்பதாக. எல்லா வாலிபர்கள் மேல உம்முடைய கரம் இருப்பதாக. எல்லா ஆண்டவரே ஆண்கள் மேலேயும் பெண்கள் மேலேயும் முதியவர்கள் மேலேயும் உம்முடைய கரம் இருப்பதாக. இந்த தேசம் முழுவதையும் உம்முடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வருவீராக. இந்த தேசம் முழுமையும் ரட்சிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தேசத்தை விடுவிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கட்டுகளில் இருந்து விடுவிப்பீராக. உமக்குள்ள நீர் கொண்டு வருவீராக. ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. சங்கீத புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, 86 ஸ்தோத்திரம் 9வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் நீர் உண்டாக்கின ஜனங்கள் ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் உள்ள ஜனங்கள் நீர் உண்டாக்கின ஜனங்கள். அந்த ஜாதிகள் வந்து உமக்கு முன்பதாக பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ராஜாக்கள் பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நீதிபதிகள் பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிறவர்கள் பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நீரே தெய்வம் என்பதை ஆண்டவரே அந்த மாநிலம் முழுமையும் கண்டு கொள்ளணும் அப்பா. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கிரியை செய்வீராக. ஹalleluya ஹalleluya. தேவன் அப்படி செய்கிறார் என்கிற நல்ல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அந்த தேசத்தினுடைய சில காரியங்கள், அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் ஐசால் எனப்படுகிறது. ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற வாலிபர்கள் 27% இருக்கிறாங்க. அதில் எழுத்தறிவு விகிதம் 91.33% நல்ல எழுத்தறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த மிசோரம் மாநிலம் தான் இந்தியாவிலேயே 3வது அதிகமான எழுத்தறிவு விகிதம் உள்ள மாநிலம். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 20% மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. 1.56% ஜனங்கள் வேலையின்மையினால இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதற்காக எல்லாரும் ஆண்டவரை நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. தேவன் அந்த இடத்துல நல்ல கல்வி அறிவை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆனாலும் பாருங்க, 20% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறும்படியாய், தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவன் பலப்படுத்தும்படியாய், ஐஸ்வர்யமும் கனமும் தேவனாலே வருகிறது. ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அந்த மாநிலத்தை எல்லாரும் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது மாத்திரமல்ல, அந்த மாநிலத்தில் அதிகமாக மூங்கில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 27 வகைகள் இல்லை என்றால் இனங்கள், மூங்கில் வகைகள் அந்த இடத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த தொழிலை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், அந்த விவசாயத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய கரம் அந்த மாநிலத்தின் மேலே இருப்பதாகப்பா. ஆண்டவரே, அந்த தொழில் உம்முடைய கரம் இருப்பதாக, அந்த விவசாயிகள் மேலே உம்முடைய கரம் இருப்பதாக. என் தேவனே, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதற்கு நல்ல விலை கிடைப்பதாக ஆண்டவரே. விவசாய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். இந்த மிசோரம் பகுதி 4-3 ஸ்தோத்திரம். அங்கு ஸ்தோத்திரம் டூரிஸ்ட் ஒரு பிளேஸாக அது இருக்கிறது, சுற்றுலா தலமாக இருக்கிறது. அநேகர் வந்து போகிறார்கள். அது நிமித்தமாய் அரசாங்கத்துக்கு இன்னும் நல்ல வருமானம் உண்டாயிருக்கும்படியாய், அது ஜனங்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தப்படும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான காரியம்,
இந்த மிசோரம் மாநிலத்தில் 87.16% கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக எல்லாரும் ஆண்டவரை நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் மீதமுள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, தெய்வத்தை கண்டுகொள்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மிடத்திற்கு திருப்பப்படுவார்களாக. ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஜனங்களை சந்திப்பீராக. ஆண்டவரே மீதமுள்ள ஜனங்களை சந்திப்பீராக. கர்த்தர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த மிசோரம் மாநிலத்தில் உள்ளவர்கள் மிஷினரி பணியில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேக ஸ்தோத்திரம் வெளி நாடுகளுக்கு இவர்கள் மூலமாய் ஸ்தோத்திரம் இந்த மிசோரம் மாநிலத்திலிருந்து மிஷினரிகள் அனுப்பப்படுகிறார்கள். அதற்காக எல்லாரும் நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாத்திரமல்ல, அங்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை ஸ்தோத்திரம் மிஷினரி பணியில் ஈடுபடுத்துகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அந்த மாநிலத்திற்கு தேவன் கொடுத்திருப்பதற்காக இன்னும் நல்ல நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் அந்த மாநிலத்தில் நல்ல சாலை வசதிகள் உண்டாயிருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பக்கத்து நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இடம்பெயர்வு அதிகமாக அங்கே நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பங்களாதேஷ், மியான்மர் போன்ற நாடுகளிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாய் அங்கே இடம்பெயர்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையெல்லாம் மாறும்படியாய் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு அந்த மக்களவை தொகுதியில் வருகிற 2024 எலெக்ஷன்ல தேவ வல்லமை வெளிப்படும்படியாய், தேவ சித்தம், தேவ ஆளுகை அந்த இடத்துல நிறைவேறும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் சில பொதுவான தேசத்திற்காக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அரசு நிறுவனங்களுக்கு அரசு முன்னுரிமை கிடைக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்துல தொழில்துறையில் தனியார் நிறுவனங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக பலங்கொண்டு பெருகி வருவதும், அரசு நிறுவனங்கள் நலிந்து பாதிக்கப்பட்டு வருகிறதும் ஸ்தோத்திரம் அது ஒரு நாடறிந்த உண்மையாக இருக்கிறது. இந்த தேசத்தின் அனைத்து துறைகளிலும் அரசு நிறுவனங்கள் முன்னுரிமை பெற வேண்டும், முக்கியப்படுத்தி முதன்மை பெற வேண்டும். இதன் மூலம் வருகிற பலனை சாமானிய மக்களும் அரசும் பெற்று நாடு வளம் பெற, நாடு ஆசீர்வதிக்கப்பட வழிவகை செய்யும்படியாக தேவன் இந்த விஷயத்துல கிருபை பாராட்டும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். அரசு நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அரசு நிறுவனங்கள் ஸ்தோத்திரம் முக்கியப்படுத்தப்படும்படியாய், அரசு நிறுவனங்கள் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நல்ல சரியா குவாலிட்டியா செய்யும், அரசு நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பீராக தேவனே, நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் நேற்றைய செய்தி கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் சீன தேசத்தில் ஸ்தோத்திரம் நிலச்சரிவினால ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. தென்மேற்கு யுனான் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் 47 பேர் உயிரோடு புதைஞ்சிருக்கிறாங்க. தேவன் கிருபை பாராட்டணும். இந்த உயிரிழப்புகள் எல்லாம் தேவன் கிருபையாய் தடுத்து நிறுத்தும்படியாய், தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பாரம் உள்ள இதயத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான கொடுமையான மரணங்கள் ஆண்டவரே நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மேல கிருபை பாராட்டுவீராக, ஜனங்களை ரட்சிப்பீராக, இரக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலக சுகாதார அமைப்பு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்குது. என்ன அப்படின்னா, வருகிற மே மாதத்திற்குள்ள கொரோனாவை விட 20 மடங்கு ஆபத்தான டிசீஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு
புதிய நோய் தொற்றை சமாளிக்க உலக நாடுகள் ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று இந்த உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த புதிய வகை வைரஸிலிருந்து உலக மக்கள் எல்லாரையும் தேவன் பாதுகாக்கும்படியாய் முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கிருபை பாராட்டுமையா, கிருபை பாராட்டுமையா, ஆண்டவரே கிருபை பாராட்டுமையா, ஆண்டவரே கிருபை பாராட்டுமையா, இரக்கம் பாராட்டுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல, தமிழகத்தில் உள்ள 27,000 அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஹைடெக் லேப், ஸ்மார்ட் வகுப்பு அறை போன்ற பல வசதிகளுடன் தரத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அமெரிக்கால ஸ்தோத்திரம் 80,300 பேரின் கல்வி கடன்களை அமெரிக்க அரசு ரத்து செய்துள்ளது. தற்போது ஸ்தோத்திரம் 74,000 மாணவர்களின் கல்வி கடனையும் ரத்து செய்திருக்கிறதா. ஸ்தோத்திரம், நல்ல செய்தி. ஏற்கனவே 80,300 ஸ்தோத்திரம் பேரின் கல்வி கடன்கள் ரத்து செய்த அமெரிக்க அரசு இப்போ 74,000 மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்திருக்கிறது. அதே போல இந்திய அரசும் நல்ல இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தும்படியா இந்திய ஸ்தோத்திரம் தேசத்தில் உள்ள ஸ்தோத்திரம் இந்த எல்லா ஸ்தோத்திரம் படிப்பிற்கான மாணவர்களின் கல்வி கடன்களை ரத்து செய்யும்படியா எல்லாரும் ஊக்கமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் தேவ பிரசன்னம் இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள்ல தேவ ஆளுகை உண்டாயிருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள்ல தேவ ஆலோசனை உண்டாயிருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கிருபை, தேவ தயவு தங்கியிருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கிருபையுள்ள வசனத்தை அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்தும்படியாய் இந்த கடைசி காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆமென். தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். கடன் தேவைகள், கடன் பிரச்சனைகள், கடன் பாரங்கள் எல்லாம் மாறும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண தடைகள் மாறும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். கர்ப்பக்கனி தடைகள் மாறும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். பிரசவத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல சுக பிரசவத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே நீர் ஆளுகை செய்வீராகப்பா. எல்லா திருச்சபைகளும் ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களால நிரப்பப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய சபைகள் மாத்திரமல்ல, எல்லா சபைகளிலேயும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுவே நம்முடைய வாஞ்சை, இதுவே நம்முடைய விருப்பம், இதுவே நம்முடைய தாகம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை நம்மூலமாய் செய்யும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு தேசமும், நம்முடைய முழு குடும்பங்களும், நம்முடைய கிராமம் முழுவதும் எல்லாம் தேவ பிரசன்னத்தினால நிரப்பும்படியாக அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி. எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக, நீர் எங்களை காத்து கொள்ளுவீராக, உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள், ஜனங்கள் உம்முடையவர்கள். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். அப்படியே நாம் முடிந்தவர்கள் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம். கர்த்தாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும்
அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்குண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் நமக்கு பதில் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது நம்முடைய தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 16வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நாம வாசிக்கலாம். தேவனே என்னை காப்பாற்றும். தேவனே என்னை காப்பாற்றும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, தாவீது நன்றாய் அறிந்திருந்தார். காப்பாற்றப்படுவதற்கு மனிதனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் போக வேண்டும் என்பதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை, ஆண்டவருடைய தயவை தாவீது தான் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நன்கு உணர்ந்திருந்தார். அதனால தான் சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். வாசியுங்கள். 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனம். 1 நாளாகமம் 18:6 கடை பின்பகுதியை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்படுகிறது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். 13வது வசனத்தினுடைய பின்பகுதியும் அதே வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். தாவீது அதைத்தான் ஒரு ஜெபமா ஏறெடுக்கிறார் தேவ சமூகத்தில். தேவனே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தாவீதினுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதை தான் வாசிச்சோம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்திலெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். தாவீது தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து விழுந்த போதே உமது சார்பில் விழுந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். சிறிய வயதிலிருந்தே ஒரு புறக்கணிக்கப்பட்ட, ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட, ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தார். அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய சின்ன வயசுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து என்னை நீங்கள் தான் காப்பாற்றி கொண்டு வந்தீங்க, என்னை நீங்கள் தான் ஆதரித்து வந்தீங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறான், வனாந்தரத்திலே நான் வளர்ந்தேன். வனாந்தரத்தில் ஒரு விஷ சிங்கம் வந்துச்சு, இன்னொரு விஷ கரடி வந்துச்சு. இந்த ரெண்டையும் ஆண்டவர் என் கையில்
ஒப்பு கொடுத்தார். இந்த ரெண்டுக்கும் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்காதபடி என்னை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சித்தார். ஸ்தோத்திரம். கரடியின் நாவிலிருந்து தேவன் தாவீதை ரட்சித்தார். இன்னும் கூட நாம 22வது சங்கீதங்கள்ல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், தாவீது சொல்லுவார், காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தாவீதை விடுவித்தாராம், காப்பாற்றினாராம். ஸ்தோத்திரம். எருதுகள் சூழ்ந்து கொண்டது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் சூழ்ந்து கொண்டது, வளைந்து கொண்டது. இதிலெல்லாம் இருந்து ஆண்டவர் தாவீதை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமா, கோலியாத்தை தாவீது சந்திக்கிறான். கோலியாத்து முன்பதாகவும் ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, சவுல் குடும்பத்திலிருந்து அவனுக்கு எதிர்ப்பு வருகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது தன்னுடைய சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து கொண்டிருக்கும் பொழுது சவுல் இங்கிருந்து ஒரு ஈட்டியை வைத்து எய்கிறார். அந்த நேரத்திலும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். அது மாத்திரமா, எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு சத்துருக்கள், எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில நாமும் கூட இந்த ஜெபத்தை தேவனிடத்துல ஏறெடுக்க போகிறோம். தேவனே, என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 127:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நம்முடைய விருப்பத்தினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய சத்துவத்தினால, நம்முடைய மகத்துவத்தினால நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பப்பட வேண்டும். பரத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு அனுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரே நமக்கு ஒத்தாசை அனுப்பி தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த சங்கீதம் 16வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். ஆண்டவர் நம்மை மாத்திரம் காப்பாற்றுகிறது இல்லைங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களை காப்பாற்றுகிறார், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், நம் கையிட்டு செய்கிற தொழில்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் அதெல்லாம் சாக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். 9-10வது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்க, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கேற்ற உத்தமமுள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும்போது, நான் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த ஒன்றையும் ஆண்டவர் அழிவை காண ஒட்டார். ஒன்றையும் தேவன் அமிழ்ந்து போக ஒட்டார். ஒன்றையும் தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் காப்பாற்றுவார். ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மை ஒருபோதும் குற்றப்படுத்துவது இல்லை அல்ல. அவர் நம்மை ஸ்தோத்திரம் நம்மை குறை சொல்லி நம்மை அவமானத்துக்கு உட்படுத்துவது இல்லை அல்ல. அவர் நம்மை காப்பாற்றுவார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நம்ம சுதந்திரத்தை காப்பாற்றுவார். நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். நம்ம வேலையை காப்பாற்றுவார். தொழிலை காப்பாற்றுவார். படிப்பை காப்பாற்றுவார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாப்பாய் உடன் இருப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த முதல் வசனமே தெளிவாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட நாம நம்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு, சாலையில போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விபத்துல சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை என்றால் யாராவது சிக்கி இருக்கிறாங்க, அவங்க ரேண்டமா கூப்பிடுவாங்க, யாராவது எங்களை வந்து காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, உதவிக்கு யாராவது எங்களுக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அப்படி நாம பார்க்கிற எல்லாரிடத்திலையும் உதவி கேட்கும்படி ஸ்தோத்திரம் தேவன் விரும்புகிறதில்லை. உண்மையே நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் என்ன காப்பாற்றணும், யாரோ ஒருவர் அல்ல, யாராவது அல்ல, எனக்கு ஆண்டவரே உதவி செய்ய
வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று முழு இருதயத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை சார்ந்திருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு இந்த காலை வேளையில் இன்று மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் எல்லாம் உங்கள் மேல தங்கி இருக்கும், உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. எசேக்கியா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே என்ன நினைத்தருளுவீராக, உமக்காக நான் ரொம்ப வைராக்கியமா வாழ்ந்தேன், ஆண்டவரே என் ஜீவனை கூட்டித்தாங்க, இந்த வியாதினால நான் மரித்து போவேன்னு சொல்றாங்க. இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார், அவனை காப்பாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஏதாவது ஒரு வியாதியில பிடிக்கப்பட்டிருந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனையில அகப்பட்டிருந்தா, ஏதாவது ஒரு சோர்வுல இருந்தீங்க அப்படின்னா, ஒரு உதவிக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து முழு நம்பிக்கையோடு கூட முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காப்பாற்றுவார். இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேல இருக்கும், உங்க பிள்ளைகளோடு இருக்கும், உங்க குடும்பத்தோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, லூக்கா 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள், யவீருவினுடைய மகள், 12 வயதுள்ள மகள் மரண அவஸ்தைப்பட்டாள், வியாதியாயிருந்தால். ஸ்தோத்திரம். இயேசு அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க. இயேசு அவள் மேலே கைகளை வைத்து அவளை தூக்கி எடுத்து அவளுக்குள்ள மறுபடி ஜீவனை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? அவர்கள் கர்த்தரையும் ஒரு நம்பிக்கையாக வைக்கவில்லை, கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருந்தார்கள். கர்த்தர் மாத்திரமே. ஆண்டவரை நம்புகிறது, ஆண்டவரை விசுவாசிக்கிறது நமக்கு 10ல் 11ஆக அல்ல. ஸ்தோத்திரம். அது முழுமையுமாக இருக்க வேண்டும். ஒரே நம்பிக்கையாக, ஒரே விசுவாசமாக, முழுமையுமாக தேவனை சார்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு எப்படி ஆண்டவர் தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினாரோ, தாவீது எப்படி வர வர பலத்தானோ, எப்படி தாவீது வர வர செழித்தானோ, எப்படி தாவீதினுடைய ஸ்தோத்திரம் பெயர் புகழ் கீர்த்தி வர வர உயர்ந்ததோ, அப்படி தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றி உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அப்படியே நாம் இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம், இதே ஜெபத்தை நாமும் கூட ஏறெடுப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், தேவனே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுவீராக, நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, நீர்தான் நகரத்தை காக்கிறவர். எங்களுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சத்துவம் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய ஆரோக்கியம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகள் அல்ல. நாங்கள் காப்பாற்றப்படுவதற்கு பரமதேவன் நீர் உதவி செய்ய வேண்டும். பரலோகம் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஜீவனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக, உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சிப்பீராக, பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுப்பீராக ஆண்டவரே, சாபத்தின் ஆண்டவரே வல்லமையிலிருந்து மீட்டெடுப்பீராக, ரட்சிப்பீராக ஆண்டவரே, காப்பாற்றுவீராக ஆண்டவரே. என்றென்றைக்கு அவர்கள் உம்முடைய பாதுகாப்புல தங்கி இருப்பார்களாக. சபையை தருகிறேன் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் மேலே இருப்பதாக. நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும், வேண்டிய ஆகாரத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடுக்க உடையத்தாங்க, வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, எங்களுக்கு நல்ல ஆலோசனை தாங்க, எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, நீர் எங்களை வழி நடத்துங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ போலாகிறது.
என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென்.